கமலி குழந்தைய வாங்கி கொள்ள மறுத்து பின்வாங்குறா. யாருன்னு திரும்பி பார்த்த கண்ணபிரானும் கமலியும், கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் இருந்துச்சு. மண்டபத்துடைய நடுமத்தியில இருந்த சிவலிங்கத்தை அப்பால நகர்த்தினாரு. நம்மோட யுக்தி நாம எதிர்பார்த்ததை காட்டிலும் மகத்தான பலனை கொடுத்துருச்சு. பேசிட்டு இருந்த 2 பேரும் திடுக்கிட்டாங்க. நீண்ட காலத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் கண்ணபிரானோட வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறப்ப அங்க குவா குவா அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு திடுக்கிடுறோம். வாசற்படியில் கொஞ்சம் தயங்கி நின்றுட்டு உள்ளே போனோன்னா அஸ்தமன வேளையின் மங்கிய வெளிச்சத்தில் அங்கே ஒரு அபூர்வமான காட்சியை பார்க்குறோம். விபூதி ருத்ராட்சம் அணிஞ்சு கனிந்த சிவப்பழமாக தோற்றமளித்த ஒரு சைவ பெரியார் நிற்கிறாரு. அவரோட நீட்டிய 2 கரங்களிலும் ஒரு பச்சை குழந்தை, 6 மாதத்து குழந்தை காணப்படுது. மூக்கும் முழியுமா வெண்ணெய் தின்ற கண்ணனை போல கின்னு இருந்த அந்த குழந்தை தான் குவா குவான்னு அழுது. அந்த சைவ பெரியாருக்கு எதிரில் கண்ணபிரானும் கமலையும் நின்று புன்னகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. பெரியவர் குழந்தைய கமலையோட கைகளில் விட்டு விட பார்க்கிறாரு. கமலி குழந்தைய வாங்கி கொள்ள மறுத்து பின்வாங்குறா. நான் என்ன செய்வேன், பாட்டனை கண்டா பேரனுக்கு அவ்வளவு ஆசை, என்கிட்ட வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லறா கமலி. இதையெல்லாம் பார்த்து கண்ணபிரான் சந்தோஷப்பட்டுட்டே நிற்கிறான். குழந்தை குவா குவான்னு கத்திட்டே காலையும் கையையும் உதச்சிக்குது. கிழவருடனே, கமலி உன்னோட பொல்லாத்தனம் உன் குழந்தைகிட்டவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் வீட்டோட கொல்லப்புறத்திலிருந்து, அதாவது அரண்மனை தோட்டத்திலிருந்து மணி அடிக்கிற சப்தம் கேட்குது. பெரியவர் அதை கேட்டதும் அதிக பரபரப்பை அடையிறாரு. அப்பால இப்பால பார்க்குறாரு. குழந்தைய திடீர்னு தரையில் விட்டுட்டு தோட்டத்தை பார்க்க ஓட்டம் பிடிக்கிறாரு. கமலி தன்னோட கண்களில் தீப்பொறி பறக்க, பார்த்தியா உன் தகப்பனோட சாமர்த்தியத்தை, பச்சை குழந்தைய தரையில் போட்டுட்டு ஓட எப்படித்தான் மனசு வந்துச்சோ அப்படின்னு சொன்னான். கமலி, அப்பா பேரில் எந்த குற்றமும் இல்லை, நாதபிரம்மோ நேரில் வந்து கூப்பிடுறப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். நாதபிரம்மமும் ஆச்சு, நாசமாக போனதும் ஆச்சு, வெறும் ஆஷாட பூதி. அவ்வளவு வைராகிய புருஷராக இருந்தா காட்டுக்கு தபசு செய்ய போகிறது தானே. அரண்மனை தோட்டத்தில் சிங்கார மண்டபத்தில் என்ன வேலை? சமாதி கட்டிக்கொள்ள இங்கே தானா இடம் ஆகப்பட்டுச்சு? அது போகட்டும், என்னோட பொல்லாத்தனமெல்லாம் என் குழந்தைக்கும் வந்திருக்குதாமே. கிழவரோட வாய் துடுக்கு பார்த்தியா? இவரோட மகன் மட்டும் ரொம்ப சாதுவான். இங்கே பாரு, நான் போயிடுறேன். என்னோட தங்க சிவகாமியை பார்க்கணுன்னு எனக்கு கூட ஆசையாக இருக்கு. கோட்டை கதவு திறந்ததும் இந்த பொல்லாத பிள்ளையையும் அழைச்சிட்டு போயிடுற. இந்த அரண்மனை சிறையில் யார் இருப்பாங்க அப்படின்னு கமலி சொன்னான். இப்படி கமலி மூச்சு விடாமல் பேசிட்டு தரையில் கிடந்த குழந்தைய எடுக்கிறதுக்காக போனான். கண்ணனும் அதே சமயத்தில் குழந்தைய எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சான். 2 பேரோட தலைகளும் மோதிருச்சு. இந்த பொல்லாதவனை நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கமலி. அப்படித்தான் எடுப்ப, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டா கண்ணன். இப்படி இவங்க குழந்தைய தரையிலிருந்து யார் எடுக்கிறதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்பவே வாசலில் குதிரை சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாரோ உள்ளே வந்தாங்க. யாருன்னு திரும்பி பார்த்த கண்ணபிரானும் கமலையும் அப்படியே பார்த்தபடி பிரமிச்சு போய் நின்னாங்க. ஏன்னா அப்படி திடீர்னு வந்தவர் சாக்ஷாத் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான். ஓஹோ, இங்கேயும் ஒரு யுத்தமா? நாட்டில் யுத்தம் நின்றுவிடும் போல இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டு யுத்தம் மட்டும் நிற்கவே நிற்காது போல இருக்குதே அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னதும் தம்பதிகள் 2 பேரும் ரொம்பவுமே வெக்கமடைஞ்சு மறுமொழி சொல்ல முடியாமல் நின்னாங்க. அதுக்கப்புறமா மகேந்திர பல்லவர், கமலி உன்னோட குழந்தை சௌக்கியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டே பக்கத்தில் வந்து குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு, அடடா, கண்ணனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது, சின்ன கண்ணன்னே பேர் வச்சிடலாம். மாமல்லனுக்கும் கல்யாணமாகி இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அரண்மனை கலகலன்னு இருக்கும். அரண்மனையில் குழந்தை அழுக சப்தம் கேட்டு வெகு காலம் ஆச்சு அப்படின்னு தமக்கு தாமே பேசிக்கொள்கிறவர் மாதிரி சொல்லிட்டு, கண்ணா உன்னோட தகப்பனார் எங்கே அப்படின்னு கேட்டார். இப்போதுதான் வசந்த மண்டபத்துக்கு போனார் பிரபு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். மகரிஷி யோக சாதனைக்கு போயிட்டாரா அப்படின்னு மகேந்திரர் கேட்டப்ப கமலி லேசா சிரிச்சா. கமலி சிரிக்கிறா. உங்களை மாதிரி இளம் வயதாக இருக்கிறவங்களுக்கு யோகம் சமாதினா சிரிப்பாத்தான் இருக்கு.
வயதாகி உலகத்தில் விரக்தி ஏற்பட்டா அப்புறம் நீங்களும் போகிற வழிக்கு கதி தேடலான்னு யோசிப்பீங்க. போகட்டும், உங்களோட யுத்தத்தை தொடர்ந்து நடத்துங்க, நான் யோகியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொல்லை பக்கம் நோக்கி போனவர் வாசற்படி அண்ட நின்று, கமலி, உன்னோட சிநேகிதி சிவகாமியை கூடிய சீக்கிரத்தில் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நடந்தார். சக்கரவர்த்தி மறைஞ்சதும் கமலி கண்ணபிரான் கிட்ட, கண்ணா, இது என்ன சக்கரவர்த்தி திடீர்னு வந்து நம்மோட மானத்தையே வாங்கிட்டாரு? சிவகாமி கூடிய சீக்கிரம் வருவான்னு அவர் சொன்னதை நீ கேட்டையா? கண்ணா, யுத்தம் சீக்கிரத்தில் முடிந்து விட போகுதா? சளுக்கர்கள் தோற்று ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு ஏதேதோ கேட்டான். அந்த கேள்விகளையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதவனா கண்ணபிரான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தவன் சட்டுன்னு யோசனையை நிறுத்தி, கமலி, கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் இருந்துச்சு, அது இன்னைக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஆ, என் பேரில் சந்தேகம் வந்துடுச்சா? அது என்ன சந்தேகம் அப்படின்னு கமலி கேட்டா. அட, உன் பேரில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் என்னுடைய தகப்பனார் பேரில் தான். அவர் ஏதோ யோகம், தியானம், நாதபிரம்ம உபாசனைன்னெல்லாம் சொல்லிட்டு நந்தவன மண்டபத்துக்கு போய் ராத்திரி பகலாக உட்கார்ந்துருக்காரு. அதில் ஏதோ அந்தரங்கம் இருக்கணும்னு நான் சந்தேகித்தேன். அந்த சந்தேகம் இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். என்ன சந்தேகம், எப்படி ஊர்ஜிதமாயிடுச்சு அப்படின்னு கமலி கேட்டான். கண்ணபிரான் உடனே, கிட்டவா சொல்லற, ரொம்ப ரொம்ப அந்தரங்கமான விஷயம், இந்த பயலோட காதில் கூட விழக்கூடாது. கமலி, அப்பாவோட யோக மண்டபத்தில் ஒரு சுரங்க வழி இருக்குது. அது கோட்டைக்கு வெளியே போகுது. சக்கரவர்த்தியோட ஒற்றர்கள் அது வழியாக அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தியா கமலி, இந்த பயல் நான் சொல்கிறத எப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் குழந்தையுடைய கண்ணத்தை லேசாக கிள்ளுனான். குழந்தை வீரன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே கமலி கண்ணபிரான் கூட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. கண்ணபிரான் அதுக்கு, வேணும்னா அவனும் என் கண்ணத்தை கீழட்டும் அப்படின்னு சொன்னான். கமலி குழந்தைய பார்த்து, என் கண்ணே அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்தம் கொடுக்க போக குறுக்க கண்ணபிரான் கண்ணத்தை நீட்ட கமலி அவன் கூட சண்டை பிடிக்க இப்படி ஏக பூசலாகிருச்சு. இதுக்கிடையில் மகேந்திர சக்கரவர்த்தி அரண்மனை தோட்டத்துக்குள்ளே புகுந்து வசந்த மண்டபத்துக்கு போனார். காலடி சப்தத்தை கேட்டதும் சிவனடியாரா விளங்கிய அஸ்வபாலர் வெளியில் தலையை நீட்டி, பிரபு, தாங்கள் தானே, நல்ல சமயத்தில் வந்தீங்க, இப்போ தான் மணி அடிச்சுது அப்படின்னு சொல்லி மண்டபத்துடைய நடுமத்தியில் இருந்த சிவலிங்கத்தை அப்பால நகர்த்தினார். சிவலிங்கம் இருந்த இடத்துல ஒரு பள்ளமும் அதுக்குள்ள மங்கிய லேசான வெளிச்சமும் தெரிஞ்சுது. சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த பள்ளத்திலிருந்து சத்ருக்கணனுடைய தலை எழுந்துச்சு. அதுக்கப்புறமா சத்ருக்கணனுடைய முழு உருவமும் வெளியில் வந்துச்சு. சத்ருக்கனா, உனக்காக காத்திருந்து காத்திருந்து போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு தாமதம்? போன காரியம் என்ன, காயா பழமா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டார். பல்லவேந்திரர் எடுத்த காரியம் ஏதாச்சும் காயாவது உண்டா? பழந்தா சுவாமி, எல்லாம் நீங்கள் போட்ட திட்டப்படியே நடந்துச்சு. வேங்கி தூதனோடு போன சளுக்க வீரர்கள் கிட்ட குண்டோதரன் அகப்பட்டு கொண்டான். 2 பேரும் கொள்ளிடக்கரையில் புலிகேசியின் முன்னிலைக்கு கொண்டு போகப்பட்டாங்க அப்படின்னு சத்ருக்கணன் சொன்னான். சரி, அதுக்கப்புறமா குண்டோதரனை நீ பார்த்தையா, இல்லை அவன்கிட்ட இருந்து ஏதாச்சும் செய்தி உண்டா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார். அதுதான் இல்லை பிரபு, அவனுக்காகத்தான் இத்தனை நேரம் காத்து பார்த்த. புலிகேசி மகா மூர்க்கன்னு கேள்வியாச்சே. சுவாமி, குண்டோதரனோட கதி என்ன ஆச்சோன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குதுன்னு சத்ருக்கணன் சொன்னான். குண்டோதரனுக்கு எதுவும் நேர்ந்திருக்காது சத்ருக்கனா அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். எப்படி சொல்லுறீங்க பிரபுன்னு சத்ருக்கணன் கேட்டா. நம்மோட யுக்தி நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் மகத்தான பலனை கொடுத்துருச்சு. கேளு சத்ருக்கனா, புலிகேசி சமாதான தூது அனுப்பியிருக்கா. இந்த நேரம் அவனோட தூதர்கள் என்னுடைய மறுமொழிக்காக தெற்கு கோட்டை வாசலில் காத்திருக்காங்க. நான் உன்னை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவாக மறுமொழி சொல்லலான்னு நினச்சி அவசரமாக இங்கே வந்தேன் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். பிரபு, அந்த புலிகேசியை நம்பலாமா? மகா வஞ்சகன்னு சொல்லுறாங்களே அப்படின்னு கேட்டான் சத்ருக்கணன். சத்ருக்கனா, அவநம்பிக்கை கொள்றதுக்கு இடமே இல்லை. ஆனாலும் குண்டோதரன் திரும்பி வந்தால் அவனை சில விஷயம் கேட்டு உறுதிப்படுத்தி கொள்ளலான்னு நினச்சேன் அப்படின்னு மகேந்திரர் சொல்லிட்டு இருந்தப்பவே சத்ருக்கணன் எந்த பள்ளத்திலிருந்து வெளியே வந்தானோ அந்த பள்ளத்துக்குள்ளே இருமல் சத்தம் கேட்டுச்சு. பேசிட்டு இருந்த 2 பேரும் திடுக்கிட்டாங்க.
அடுத்த வினாடியே அந்த பள்ளத்துல குண்டோதரனுடைய தலை தெரிஞ்சுது. அவனை பார்த்ததும் சத்ருக்கனனும் மகேந்திர பல்லவரும் அளவிறந்த வியப்போடு ஓரளவு அமைதியும் அடைஞ்சாங்க. குண்டோதரா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ எப்படி திடீர்னு முளைச்ச அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. பிரபு, நீங்க அடிக்கடி சத்ருக்கனரை பின்பற்றி நட, சத்ருக்கனரை பின்பற்றி நட அப்படின்னு சொல்லுவீங்களே, அது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த இருட்டு சுரங்க வழியில இவரை பின்பற்ற முயன்று நான் ஓடோடி வந்து இவரை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னா குண்டோதரன். சரி சரி, உன் வேடிக்கையெல்லாம் அப்புறம் ஆகட்டும். நீ போன இடத்துல என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி கேட்டாரு. குண்டோதரனும் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச அவனோட வரலாற்றை விவரமா சொல்லி முடிச்சான்.